இதே நேரம் இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். 5 மாதங்களில் 225 தேயிலை தொழிற்சாலைகள் மூடல். தகவல் வெளியிட்டார் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரையில் முடிவடைந்த 5 மாதங்களில் நாடு முழுவதும் 225 தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் நிமல் உடுகம்போல தெரிவித்திருக்கிறார். தேயிலை கொழுந்து பயிற்சியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி, தேயிலை கொழுந்தின் தரக்குறைவு, தேயிலை தட்டுப்பாடு உள்ளிட்ட சில விடயங்கள் இதற்கு தாக்கம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், தேயிலை கொழுந்து தட்டுப்பாட்டின் காரணமாக தேயிலை தொழில்துறை எதிர்காலத்தில் முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும், இவ்வாறு எமது நாட்டின் தொழில்துறையை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றும், இந்த நிலைமை நீடிக்க இடமளிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆல்பிட்டிய ரூகடஹேன தேயிலை தொழிற்சாலை வளாகத்தில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவரால் இவை பேசப்பட்டிருக்கின்றன. 2030 ஆண்டில் 4 லட்சம் மில்லியன் கிலோகிராம் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட தேயிலை உற்பத்தி செய்வதற்கு இலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக 157 வருட காலம் பூர்த்தியாகியுள்ள இலங்கை தேயிலை வரலாற்றில் இதுபோன்ற பெருந்தொகை தேயிலை உற்பத்தி செய்தது இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 2013 ஆண்டே முழுமையாக பதப்படுத்தப்பட்ட தேயிலை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அந்த வருடத்தில் மொத்தமாக 34 மில்லியன் கிலோகிராம் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட தேயிலை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இது தொடர்பில் இலங்கை தேயிலை சபையின் ஆணையாளர் மகேஷ் ஜெயவர்தன கருத்து தெரிவித்திருக்கிறார். பொதுவாக ஒரு வருடத்துக்கு 20 தொடக்கம் 25 இடையிலான தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன. இதே எண்ணிக்கையில் இதற்கு சமான எண்ணிக்கையில் புதிதாக தேயிலை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அதேபோன்று தேயிலை தொழிற்சாலைகளின் நிர்வாகங்கள் மாற்றமடைந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. 225 தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன என்பது எனக்கு தெரியாது. இது தொடர்பில்